Hi everyone, welcome to my channel Kalvi Mini. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான மேத்தமேட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस. சோ 7 5 மார்க்குமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும் இந்த क्वेश्चंस மட்டும் படிச்சீங்கன்னா. சோ என்னால 7 அட்டெண்ட் பண்றதுக்கு இதெல்லாம் படிக்கணும். நான் வந்து 7 வேணாம், எனக்கு 4ல இருந்து 5 5 மார்க் மட்டும் அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா நீங்க ஒரு ரொம்ப கம்மியான சாப்டர் படிச்சா போதும். அது எந்தெந்த சாப்டர் படிக்கணும் அப்படிங்கற எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस வந்து एक्चुअली நான் எதை வச்சு எடுத்தேன் அப்படினு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 3 இயரா நடந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம், கவர்மெண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம். சோ பப்ளிக் எக்ஸாம் தான் நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்றோம். என்னதான் 90க்கு எல்லாரும் பாத்தீங்க அப்படினா 80+ எடுக்கணும், 100க்கு 90+ எடுக்கணும். சோ அதுதான் என்னோட டார்கெட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் அந்த மார்க் அச்சீவ் பண்ணனும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். சோ அதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து நான் பப்ளிக் எக்ஸாம்க்காக மெயினா எடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சோ இப்போ நான் சொல்ற 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சிட்டீங்க அப்படினா உங்களால கண்டிப்பா வந்து பப்ளிக் எக்ஸாம்ல 7 5 மார்க்கும் அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு சாப்டர் வைஸா சொல்லியிருக்கேன். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸசைஸ்னா வந்து எடுத்துக்காட்டு பயிற்சி கணக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். எக்ஸசைஸ்ல இப்போ 1.1ல 5th சம் இம்பார்ட்டன்ட்னா நீங்க வந்து பயிற்சி 1.1ல 5வது क्वेश्चन வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு கணக்கு. எக்ஸாம்பிள் 2.8 வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்காட்டு 2.8 அதை வந்து புக்ல வந்து மார்க் பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி தான். சோ பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चंस எல்லாம் அனலைஸ் பண்ணி எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, எந்த எக்ஸசைஸ்ல இருந்து பப்ளிக் எக்ஸாம்ல क्वेश्चन அதிகமா கேக்குறாங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல எந்த மாதிரி பேட்டர்ன் क्वेश्चन கேக்குறாங்க, சோ 5 மார்க் எது கேக்குறாங்க, 3 மார்க் எது கேக்குறாங்க, 2 மார்க் எது கேக்குறாங்க அப்படிங்கற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல 5 மார்க் பாப்போம். நெக்ஸ்ட் வீடியோல 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து பாப்போம். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்கான PDF மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் அடிக்கடி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவேன். சோ மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस சாப்டர் வைஸ் பாப்போம். அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படியே வெக்டர் அல்ஜிப்ரா 6th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சாப்டர். 12th சாப்டரும் அதே மாதிரி ஒரு ஈஸியான சாப்டர். ஏன்னா 12th சாப்டர்ல இந்த ட்ரூத் டேபிள் நீங்க படிச்சீங்க அப்படினா மேக்ஸிமம் அதுல இருந்து ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் வந்துரும். இல்ல அப்படினா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? சோ 12th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தவே இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான சாப்டர். இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே மூவ் ஆனோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிங்க. நெக்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டிய சாப்டர் அப்படின்னு பார்க்கையில 7th ட்ரை பண்ணுங்க, 9th சாப்டர் ட்ரை பண்ணுங்க. சோ இதெல்லாம் வந்து நீங்க நெக்ஸ்ட் படிக்க வேண்டியது. அடுத்து நீங்க பேலன்ஸ் சொல்லிட சாப்டர்ஸ் படிங்க. பட் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ். இப்போ வாங்க எது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல 5th சம், எக்ஸசைஸ் 1.1 பயிற்சி 1.1ல 5வது क्वेश्चन, 1.3ல 2, 1.5ல வந்து 2 4, 1.6ல 2 and 3 क्वेश्चन, 1.7லயும் 2 and 3. இதெல்லாம் தான் எக்ஸசைஸ் சாப்டர் 1ல பயிற்சி கணக்கு பொறுத்தவரை இதெல்லாம் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. சோ எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்கு அப்படின்னு பார்க்கையில 1.24, 27, 28, 29, 34, 39, 40, 36, 38. சோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏன்னா 12th ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியா தான் இருக்கீங்க. 12th நான் அதுக்கான ரீசன் எனக்கு தெரியும். நான் குவார்ட்டர்லி எக்ஸாம்ல 12th நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணல. அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 11th வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம 12th நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். செகண்ட் மிட் டர்ம்ல தான் நான் 12th வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவன் பப்ளிக் எக்ஸாம்க்குலாம் லாஸ்ட் இயர் 12th ஸ்டூடண்ட்ஸ் இப்போ முடிச்சிருப்பாங்க. சோ அவங்க கிட்ட அவங்க சீனியர் ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு பாருங்க. சோ அவங்களுக்கு லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல எந்த அளவுக்கு நம்ம சேனல் 12th யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும். ஓகே. அண்ட் அப்படியே உங்களுக்கு செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். சோ இந்த செகண்ட் சாப்டர்ல வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எக்ஸசைஸ் 2.4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுல 7th क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். and 2.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 7th क्वेश्चन 2.6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2.7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 3 5 6, 2.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 4 5 6 இந்த சம்லாம் வந்து எக்ஸசைஸ்ல பாருங்க சாப்டர் 2ல. எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கையில உங்களுக்கு வந்து 2.8, 2.14, 2.15, 2.27, 2.34, 2.35 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க் இன் சாப்டர் 2. சாப்டர் 3 அப்படின்னு பார்க்கையில எக்ஸசைஸ் 3.1, 3.3, 3.4, 3.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இதுல இருந்து தான் 5 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. அதுல வெரி இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்க்கையில 3.1ல 9 10, 3.3ல 5, 3.4ல 1 2, 3.5ல 5 7 இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் சாப்டர் 4 பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாக்கல எக்ஸசைஸ் 4.2 4.1 4.2 4.5 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4.1ல 8 4.2ல 2 4.5ல 5 6 8 இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. சோ அடுத்து உங்களுக்கு அப்படியே சாப்டர் 4ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கையில உங்களுக்கு 4.10 11 20 22 23 27 28 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4ல கம்மியான 5 மார்க் क्वेश्चंस தான். சோ இதெல்லாம் வந்து நல்லா படிங்க. அண்ட் அப்படியே உங்களுக்கு சாப்டர் 5 வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.1 5.2 5.4 5.5 வெரி இம்பார்ட்டன்ட். இதுல 5.1ல 6 5.2ல 4 5.4ல 3 6 7 8 5.5ல 1 1 to 9 that means 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5.10 5.22 5.23 5.26 and 31 to 40. Example 5.31 5.32 5.33 5.34 5.35 5.36 5.37 5.38 5.39 5.40 வரைக்கும் பாத்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர் 6 பொறுத்தவரை cos of alpha minus beta cos of alpha plus beta sin of alpha minus beta sin of alpha plus beta எக்ஸாம்பிள்ல ரெண்டு சம்மும் எக்ஸாம்பிள்ல ரெண்டு இருக்கும் அண்ட் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ரெண்டு क्वेश्चन இருக்கும். எக்ஸாம்பிள்ல ஒரு +1 மைனஸ் அண்ட் பிளஸ் ஒன் மைனஸ் இருக்கும். ஸோ அந்த 4 சம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 99% அதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஒன்னு காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா கேட்பாங்க, இல்ல காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா. அதே மாதிரி சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா சைன் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா. இது 4 கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல இதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அதனால இந்த 4 தான் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி வேற சம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.1 6.3 6.5 6.7 6.8 6.9 இந்த எக்ஸசைஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.1ல 9 and 10 பாருங்க, 6.3ல 4 6.5ல 4th சம் 6.8 வெரி இம்பார்ட்டன்ட்ங்கறனால அது வந்து ஃபுல்லா பாத்துக்கோங்க. 6.8ல 3 4 6.9ல 3 4 6 இதெல்லாம் பாருங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கையில உங்களுக்கு வந்து 6.7 6.18 6.22 23 28 30 47ல இருந்து 52 வரைக்கும், அதாவது 6.41 6.42 6.47 6.48 6.49 6.50 6.51 6.52 இதெல்லாம் பாருங்க. அண்ட் உங்களுக்கு சாப்டர் 7 அப்படின்னு பார்க்கையில ஒரு எபிசோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த சாப்டர் 7ல இருந்து 10 11 வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அதுதான் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் லாட் ஆஃப் திஸ் வரும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால சாப்டர் 1 2 3 and 12 6 இதெல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து படிக்க வேண்டியது சாப்டர் 4 வேணா சாப்டர் 9 படிச்சுக்கோங்க அண்ட் சாப்டர் 8 படிச்சுக்கோங்க, சாப்டர் 7 இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாப்டர் 7ல வந்து எக்ஸசைஸ் 7.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அப்படியே வந்தோம்னா 7.8 இது ரெண்டுல இருந்து தான் மேக்ஸிமம் 5 மார்க் கேக்குறாங்க. 1ல வந்து 1 2 3 7 8 9 10 பாத்துக்கோங்க. 7.8ல 4 to 12 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் பாத்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாக்கையில 7.5 6 7 8 9 10 14 15 65 அதெல்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் அப்படியே சாப்டர் 8 வந்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8.5 8.6 8.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8.5 ஃபுல்லா பாருங்க. 8.6ல 1 4 5 7 8 பாருங்க, 8 9 பாருங்க. அண்ட் 8.7ல 4 5 6 பாருங்க. அண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கையில உங்களுக்கு 8.14 21 23 வரைக்கும் பாருங்க. 22 and 23 இம்பார்ட்டன்ட், நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 9ல 9.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அதுல 1 4 to 10 பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन 4 5 6 7 8 9 10 பாருங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் 24 to 28 24 25 26 27 28 வரைக்கும் பாருங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 49 to 68 49 எக்ஸாம்பிள் 9.49 48 49 50 sorry 49 50 60 61 62 63 64 65 67 68 வரைக்கும் பாருங்க. அண்ட் சாப்டர் 11 அப்படின்னு பார்க்கையில எக்ஸசைஸ் 11.3 11.4 11.5 இம்பார்ட்டன்ட். 11.3ல 3 4 6 11.4ல 6 7 11.5ல 3 5 6 8 அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கையில 11.14 11.15 11.16 17 18 19 20 21 22 வரைக்கும் பாத்துங்க. சாப்டர் 12 பொறுத்தவரை எக்ஸசைஸ் 12.2 வித் எக்ஸாம்பிள்ஸ் பாத்துங்க. ட்ரூத் டேபிள் எல்லாமே பாத்துங்க. ட்ரூத் டேபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இத மட்டும் படிச்சீங்க அப்படினா உங்களால மேக்ஸிமம் 7 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த 4 to 5 சொன்னேன்ல, அதுக்கு தான் நான் சொன்னது 4 to 5 மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதும்னா சாப்டர் 1 சாப்டர் 2 படிங்க, சாப்டர் 3 படிங்க, சாப்டர் 4 படிங்க, சாப்டர் 6 படிங்க, சாப்டர் 12 படிங்க, சாப்டர் 9 படிங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7 இதெல்லாம் படிச்சீங்கன்னா 4 to 5 or 6 வரைக்கும் கூட அட்டெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மேக்ஸ்ல 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கன்ஃபார்ம் क्वेश्चंस. சோ இதெல்லாம் நல்லா படிங்க. Thank you for watching this video and subscribe for more videos. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.